டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 1ஆம் தேதி அவருடைய பக்தர்களால் அவருடைய குடும்பத்தாரால் நல்லபடியாக அனுசரிக்கப்பட்டது, நினைவு கூறப்பட்டது. ஆகவே அவருடைய பிறந்த நாளையொட்டி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. 1935ஆம் ஆண்டு பள்ளிக்கூட ஆசிரியருக்கு மகனாக இந்த தினகரன் என்கின்ற இந்த நபர் பிறந்தார். சுரண்டை என்னும் கிராமத்தில் 1935ஆம் ஆண்டில் பள்ளி ஆசிரியரான திரு துரைசாமி திருமதி எப்சிபா தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் டிஜிஎஸ் அவர்கள். அவருடைய அப்பா நல்ல படித்தவர் தான், பள்ளிக்கூட ஆசிரியர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த இவர் 20வது வயதிலே இவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் அப்பொழுது இவருடைய சித்தப்பா அவர்கள் தான் காப்பாற்றி புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்ததாகவும் இந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 11/2/1955 ஆண்டு அன்று வாழ்க்கையை வெறுத்து வேலையில்லா திண்டாட்டம், பண திண்டாட்டம், படிப்பில் தோல்வி, சரீரத்தில் நோய், குடும்பத்திலே வறுமை, இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சித்தப்பா மிஸ்டர் அலெக்ஸ் ரத்னம்னு அவங்க இயேசுவை அறிந்தவர்கள், ஒரு பக்தன். அவர்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எதற்காக என்பதை 1 மணி நேரம் விவரித்து சொன்னார். 1935ஆம் ஆண்டிலே சுதந்திரத்துக்கு முன்னான காலத்திலே அவருடைய பெற்றோர்கள் படிப்பறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். என் அப்பா இரவும் பகலும் வாத்தியார் வேலை பார்த்து பார்த்து இருமி சாகுறாரு. அந்த காலத்திலேயே இவருடைய பெற்றோர்கள் இவரை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே இவரை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்க வைத்திருக்கிறார்கள். நான் படித்ததெல்லாம் பிஎஸ்சி தான். அதாவது 1955க்கு முன்பதாகவே இவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்திருக்கிறார். அப்படி படித்தவர், படித்தவர், நல்ல படிப்பறிவுள்ள குடும்பத்திலே பிறந்தவர் எதற்காக தற்கொலை செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிற காரணம் வறுமையின் காரணமாகவும் வேலையின்மையின் காரணமாகவும் தற்கொலைக்கு முயன்றதாக டிஜிஎஸ் சொல்லுகிறார். சரி, இவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்ததால் இவருக்கு எளிதாகவே பேங்கிலே வேலை கிடைத்தது. காரணம் இந்த நாட்களே படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில எல்லாம் படித்தவர்கள் மிக மிக குறைவு. அதில் இந்த டிஜிஎஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்திருக்கிறார். ஆகவே பேங்க் வேலை எளிதாக கிடைத்திருக்கிறது. நான் ஒரு பேங்கர், ஸ்டேட் பேங்க். அதன் பின்பதாக 1967ஆம் ஆண்டு ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த டாக்டர் புஷ்பராஜ் என்கிறவரை சந்திக்கிறார். அவரிடத்தில் இவர் நானும் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆகவே பல காலம் டிஜிஎஸ், இந்த புஷ்பராஜ் ஆகியோர்கள் இணைந்துதான் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய ஊழியத்தோடு இணைஞ்சது பிரதர் டிஜிஎஸ் தினகரன். ஒரு கிராமத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்களை சந்தித்தார். அப்போ தான் இந்த ஊழியத்தில் நானும் இணையலாம். அப்படி தான் நாங்கள் இணைஞ்சி அந்த ஊழியத்தையும் அவருக்கும் அந்த தேதியை கொடுத்து நாங்கள் எங்கள் ஊழியத்தை நாங்கள் செஞ்சோம். இப்போ ஜீசஸ் கால்ஸ்ன்றது மொத்தம் 5 பேர். பிரதர் தினகரன், நான், பிரதர் லைனல், பிரதர் எட்வர்ட் பால், பிரதர் பென்னி, இந்த மொத்தம் 5 பேர் சேர்ந்தது தான் ஜீசஸ் கால்ஸ். டிஜிஎஸ் பேங்கிலே வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறார். ஆரம்பத்தில் இவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு சபையாக சென்று நான் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறேன் என்பதாக கூறி பிரசங்கம் செய்கிறது தான் இவருடைய ஊழியமாக இருந்தது. அவர் இந்த ஊழியம் என்கின்ற இந்த காரியத்தை செய்வதற்கு அவர் வேதாகம கல்லூரியும் படிக்கவில்லை, வேதாகமத்தையும் சரியாக படிக்கவில்லை. ஏதோ தனக்கு தெரிந்த தான் சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்ட சில காரியங்களை அதோடு கூட தன்னுடைய கருத்துக்கள் இருக்கும் அல்லவா, அதை இணைத்து தான் பிரசங்கமாக செய்திருக்கிறார். நான் வேதாகம சாலைகளில் படித்தவன் அல்ல, நான் ஒரு பேங்கர், ஸ்டேட் பேங்க். நான் ஒரு பேங்கர், அதனால எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதன் பின்பதாக அடிக்கடி சில தேர்வுகளை எழுதி நல்ல பதவி உயர்வுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு என்னுடைய வங்கியிலே ஏராளமான பரீட்சைகளை பாஸ் பண்ணியிருக்கிறேன் வேலை உயர்வுக்காக. பதவி உயர்வுகள் பெற்று துரைசாமி ஜெஃப்ரி சாமுவேல் தினகரன் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பிலே வந்து விட்டார். இப்பொழுது அவர் வெளியூர்களிலும் சென்று கன்வென்ஷன் பிரசங்கியாக மாற ஆரம்பித்தார். இந்த காலங்களிலே டிஜிஎஸ்ஐ மக்களுக்கு பிடித்து போகிறது. இவர் வாரத்தில் 1 நாள் பிரசங்கிக்கிறவராக இருந்தாலும் சரி, வாரத்தில் 3 நாள் கன்வென்ஷனில் மட்டும் பிரசங்கிக்கிறவராக இருந்தாலும் சரி, இவருடைய பேச்சு நடை மக்களுக்கு எளிதாக பிடித்து போகிறது. காரணம், அன்றைக்கு இருந்த சுவிசேஷகர்களை காட்டிலும் இவருடைய பேச்சு கேட்பதற்கு மக்களுக்கு இனிமையாக இருந்தது. காரணம், இவர் நன்றாக படித்திருந்தார். அன்றைக்கு பொதுவாக பிரசங்கிமார்கள் சாதாரண பேண்ட் சட்டை அணிந்திருந்த காலம் அல்லது ஜிப்பாக்கள் போட்டிருந்த காலத்தில் இவர்
ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு தன்னை ஒரு வித்தியாசமாக காண்பித்திருந்தார். பார்த்தாலே மக்கள் பார்த்தாலே இவர் மெத்த படித்தவர், இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு பிம்பம் ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்குள்ளாக வந்துவிடும். அப்படிப்பட்ட இவர் மக்களிடத்திலே கொஞ்சம் கனிவாக கண்ணீர் வடிப்பது போல ஆறுதல் கொடுப்பது பேசும்போது அநேக மக்களால் ஈர்க்கப்படுகிற நபராக மாறினார். நான் உங்களுக்காக இரவு பகலாக கண்ணீர் வடிக்கிறேன், மக்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் செய்கிறவன் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியதால் அதிக மக்களால் ஈர்க்கப்பட்டார். அடுத்து 1972ஆம் ஆண்டு இவருக்கு ரேடியோ பெட்டியிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவரைக்கும் இந்த டிஜிஎஸ் இயேசு அழைக்கிறார் என்கின்ற ஸ்தாபனத்தை துவக்கவே இல்லை. தனி ஒரு நபராக ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களிலே பல ஊர்களில் மக்கள் மத்தியிலே போய் இவருடைய பேச்சு திறமையை நிரூபிக்கின்ற நபராக மட்டுமே இருந்தார். 1972 இவருக்கு வானொலியிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது இவர் இன்னும் பிரபலமாக மாறுகிறார். இவருக்கு வானொலியில் பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள். ரேடியோ மினிஸ்ட்ரிக்கு நான் அவருக்கு ஒரு ஏற்பாடு ஃபீபால ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன். வானொலியிலே பேசும்படியாக இவருக்கு வாய்ப்பு வரும்போது தான் அதற்காக ஒரு தலைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போதுதான் இந்த இயேசு அழைக்கிறார் என்கின்ற இந்த பெயர் உருவாகிறது. இந்த இயேசு அழைக்கிறார் என்கின்ற இந்த பெயரை தீர்மானிக்கிறது வெறும் தினகரன் மட்டுமல்ல, அவரும் அவரோடு கூட இருந்த புஷ்பராஜ் என்கிறவரும் இணைந்துதான் இந்த பெயரை தீர்மானிக்கிறார்கள். அவர் இயேசு அழைக்கிறார் அந்த பேரும் நானும் தினகரனும் சேர்ந்து வச்சது தான். ரேடியோ மினிஸ்ட்ரிக்கு நான் அவருக்கு ஒரு ஏற்பாடு ஃபீபால ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன். அவருக்கு 6 மாதம் பிரசங்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் டைட்டில் வைக்கலை. அங்கே வச்சு நான் சொன்ன போது தான் அவர் சொன்னார், டாக்டர் பின்னாடி திரும்பி பாருங்கள், பேனரு இந்த சர்ச்சுக்காரே கட்டி வச்சுருக்கிறாங்க, ப்ளூ பேனரில் ஏசு அழைக்கிறாருன்னு. இந்த பேர் பரவாயில்லையான்னு, எந்த பேரோ ஒன்று வைங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய கையை டேபிள் மேலே வச்சு அவருடைய கையும் டேபிள் மேலே வச்சு அந்த டேபிளை வச்சு அந்த பிரதிஷ்டை செஞ்சோம் நாங்கள். அதன் பிறகுதான் இயேசு அழைக்கிறார் பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அந்த முதல் பத்திரிகையில் எழுதப்பட்டது கூட தினகரன் எழுதினது கிடையாது, புஷ்பராஜ், டாக்டர் புஷ்பராஜ் என்கிறவர் எழுதின எழுத்துக்கள் தான். அவருடைய முதல் புத்தகத்தை நான் தான் எழுதினேன். குணமாக்கும் தழும்புகள் கொல்லிமலை காட்டில் வச்சு ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸில் வச்சு 3 நாள் அந்த புத்தகத்தை எழுதி முடித்தேன். 5வது அத்தியாயம் தான் அவர் கம்ப்ளீட் எழுதி வச்சார். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே முகவுரையில் நான் எப்படி எழுதினேன், எதுக்காக எழுதினேன், எல்லா விவரத்தையும் இப்போவும் அந்த புத்தகம் இருக்குது. என் ஃபோட்டோவை தான் எடுத்துட்டாங்களே தவிர அந்த முகவுரை அப்படியே தான் இருக்குது. அதன் பிறகு டிஜிஎஸ் தினகரனுக்கு இந்த பத்திரிகை ஆரம்பித்த பின்பு வானொலியிலே இவர் பேசுகிற பின்பு இந்த தினகரனுக்கு மவுஸ் அதிகரிக்கிறது. காரணம் மக்கள் இன்னும் அதிகமாக டிஜிஎஸ் விரும்புகிறார்கள். 1981 ஒரு டிசிஷன் எடுக்கிறார். காரணம் அந்த நாட்களிலே தான் இவர் அமெரிக்கா செல்லுகிறார். இவர் அமெரிக்கா சென்றபோது அங்கே ஏற்கனவே பிரபலமான ஊழியக்காரர் என்று அறியப்படுகிற ஓரல் ராபர்ட்ஸ் அவரை சந்திக்கிறார். அவருடைய ஊழியங்கள் என்னப்படுகிற அந்த நிறுவனத்தை எல்லாம் பார்வையிடுகிறார். பார்வையிடும்போது அங்கே அவர் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி என்று ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு காரியங்களை எல்லாம் அங்கே ஆரம்பித்து இதை பார்த்து வியப்படைகிறார். அப்போது இவருக்கும் அப்பொழுது ஒரு எண்ணம் வருகிறது, நாம் இவரை போல ஒரு கல்லூரி கட்டினால் என்ன என்று சொல்லி அவருக்குள்ளாக பல்வேறு விதமான எண்ணங்கள் வருகிறது. இப்போ கல்லூரி கட்டுவதற்கு அதிகமாக பணம் தேவைப்படுமே, நாம் பேங்க் வழியாக சம்பாதித்ததாகட்டும், இப்பொழுது நாம் ஊழியம் என்று செய்கிறோம், இதன் மூலமாக கிடைத்த பணமாகட்டும், இதெல்லாம் பற்றாதே என்று சொல்லி அப்போ அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கும் போது சரி இந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்ன செய்திருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். ஓரல் ராபர்ட்ஸ் என்ன செய்திருக்கிறார், மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வழியை செய்திருக்கிறார். என்ன, கடவுள் என்னை சந்தித்தார், கடவுளும் நான் நேரடியாக பேசினோம். அப்பொழுது அவர் என்னிடத்தில் சொன்னார், இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக $1,00,000 நீ சேர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி மிரட்டிவிட்டு கடவுள் சென்றார். ஆகையால் ஓரல் ராபர்ட்ஸ் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்கால, இத்தனை $1 மில்லியன் ரைஸ் பண்ணாம ஆண்டவர் என்ன உயிரோட வைப்பாரான்னு ஒரு நாள் டிவியில நடந்தார். இப்படித்தான் ஓரல் ராபர்ட் மக்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதித்தார். அப்போ இந்த காரியத்தை தினகரன் கண்டுகொள்கிறார். அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு போகிறார். கனடாவிலே போய் ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்கே அந்த வீட்டாரிடத்திலே தினகரன் சொல்லியிருக்கிறார், நான் அமெரிக்காவிலே இப்படி சுற்றி பார்த்தேன், அங்கே ஓரல் ராபர்ட்ஸ் கல்லூரி எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார், எனக்கும் இப்பொழுது இதே போன்ற ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த குடும்பத்தாரோடு கூட பகிர்ந்திருக்கிறார். அதன் பிறகு இந்த டிஜிஎஸ் தினகரன் இந்தியா வருகிறார். இந்த டிஜிஎஸ் தினகரன் கனடாவில் ஒரு குடும்பத்தில் தங்கியிருந்தார் அல்லவா, அந்த குடும்பம்
இந்த டிஜிஎஸோடு இணைந்திருந்த இந்த புஷ்பராஜ், டாக்டர் புஷ்பராஜ் என்றவருக்கும் பழக்கமான நெருக்கமான குடும்பம். அப்போ அவர்கள் இந்த புஷ்பராஜ் இடத்துல இந்த காரியத்தை அறிவித்திருக்கிறார்கள். டிஜிஎஸ் எங்களுடைய வீட்டில் வந்து தங்கினார். அப்பொழுது அவர் கூறினார், அமெரிக்காவிலே ஓரல் ராபர்ட்ஸ் துவங்கி இருக்கின்ற இந்த கல்லூரியை போலவே டிஜிஎஸ்க்கு நானும் துவங்க போகிறேன், எனக்கு அப்படி விருப்பமாக இருக்கிறது என்பதாக கூறினார் என்கிறதை இந்த புஷ்பராஜ் என்கிறவருக்கும் அறிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த புஷ்பராஜ் கூட இருந்த மற்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தினகரனிடத்தில் நம் கடவுளுக்காக சேவை செய்வோம், கல்லூரி கட்டுகிற அந்த வேலையெல்லாம் டயோசிஸ்கள் செய்து கொள்ளட்டும், மற்ற நிறுவனங்கள் எல்லாம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் பின்பதாக தினகரன் பயன்படுத்தின யுக்தி தான் பெருசு. என்ன சொன்னா, கல்லூரி கட்ட என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, கடவுள் என்னிடத்துல வந்து பேசினார், கடவுள் என்னிடத்துல வந்து பேசினார், நீ இப்படி மக்களுக்காக கல்லூரி கட்ட வேண்டும், ஏழை மக்களுக்காக கல்லூரி கட்ட வேண்டும் என்று கடவுள் என்னிடத்துல வந்து பேசினார் என்பதாக தினகரன் அப்படியே அங்கே மாற்றி பேசினார். இப்படித்தான் டாக்டர் புஷ்பராஜ் என்கிறவர் தினகரனை விட்டு பிரிய காரணமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த டிஜிஎஸ் தினகரன் என்ன சொல்றார், அந்த கல்லூரி கட்டுவதற்காக பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்துகிறார். 1983 ஜபகோபுரம் என்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஜபகோபுரம் என்று சொல்லி ஒன்றை கட்டி வைத்து உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் இங்கே எப்பொழுதும் ஜெபிக்கிறதற்காக ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கலாம், இங்கே வந்து ஜெபித்தால் உங்களுக்கு குறைகள் தீரும் என்று சொல்லி ஜபகோபுர ஸ்கீமை இங்கே டிஜிஎஸ் ஆரம்பித்தார்கள். Lord appeared to my dad and he said, my son, my people are longing for love, for miracles when they are in trouble. They do not know where to go, where to find prayers. They need someone to agree with them and cry for them in my name. So establish the Jesus calls prayer tower to pray 24 hours for them. அதுதான் இன்றைக்கு அநேகர் ஜபகோபுரம் கட்டுவதற்கு முன்னோடியாக திகழ்கிறது. அப்போ இதன் மூலமாக வருவாய் வருகிறது. அதைத் தொடர்ந்து டிஜிஎஸ் ஆரம்பித்த திட்டம் தான் இளம் பங்காளர் திட்டம். உங்கள் குழந்தைகளுக்காக 2000 ரூபாய் கட்ட வேண்டும், அப்பொழுது 25 வருடங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் ஜெபிப்பதனால் இந்த 25 வருடங்களிலே உங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது, உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியிலே உயர்வு, உங்கள் குழந்தைகள் பரீட்சையிலே வெற்றி பெறுவார்கள், என் நோய் வராது, இப்படியெல்லாம் பேசினார். ஆகவே மக்கள் அதிக அளவிலே பணம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பா, நம்முடைய குழந்தைக்காக இவர்களிடத்தில் பணம் கொடுத்தால் 2000 ரூபாய் கட்டினால் 25 வருடத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேரண்டி என்று சொல்லி நம்பி அநேக பெற்றோர்கள் கொண்டு போய் பணத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது சில எதிர்ப்புகளும் வந்தது. என்ன, அப்போ பணம் இருக்கிறவர்களுக்காகத்தான் நீங்கள் ஜெபிப்பீர்களா என்கின்றது மாதிரியான எதிர்ப்பு வந்தது. பணம் இல்லாதவர்கள், அப்பொழுது தான் டிஜிஎஸ் இன்னொரு காரியத்தை செய்தார், உங்களால் பணம் கொடுக்க முடியவில்லையா, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டிலே கட்டிக்கொள்ளலாம், மாதம் மாதம் 100 ரூபாய் வீதம் கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமை அறிவித்தார். இதன் மூலமாக அநேகர் இளம் பங்காளர் திட்டம் என்கின்ற திட்டத்தில் இணைந்தார்கள். பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம். இத்திட்டத்தில் சேரும் பிள்ளைகளுக்கு தினகரன் குடும்பத்தினர் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்கள் அனுதினமும் பிரார்த்தனையை எடுத்து வருகிறார்கள். பிறந்த மாதத்திலே பெற்றோர் ஆசையோடு தங்கள் பிள்ளைகளை இளம் பங்காளர் திட்டத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைக்கிறார்கள். அவர்களுடைய காணிக்கையின் மூலமாக இலவசமாக நாம் லட்சக்கணக்கான மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். Wait a minute. Who are you? அவர்களுடைய காணிக்கையின் மூலமாக இலவசமாக நாம் லட்சக்கணக்கான மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். டிஜிஎஸ் சொன்ன காரணம், நான் இந்த பணத்தை வைத்து கல்லூரி கட்ட போகிறேன் சொன்னார். கடவுள் என்னிடத்துல வந்து பேசின ஒரு காரியம் 1981 கடவுள் என்னிடத்துல வந்து பேசினா ஏழைகள் பயன்படும்படியாக, கிறிஸ்தவர்கள் எல்லா திறத்திலும் உயரும்படியாக இப்படி கல்லூரி கட்ட வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொன்னார் என்று சொல்லி சொன்னார். 81வது ஆண்டு அவர் எனக்கு சொன்ன காருண்யா பொறியியல் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை ஸ்தாபிக்க வேண்டும், எனக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும், என்னை நேசிக்கிற வாலிப பிள்ளைகள் வந்து அங்கு படித்து உயர் தொழில்நுட்ப கல்லூரியை கற்று நல்ல வேலைக்கு போக வேண்டும், யோசேப்பை போல தானியேலை போல அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்று வெகு நேரம் பேசினார். ஏழைகளுக்காக என்று சொல்லிதான் அதை ஆரம்பித்தார்கள். இதை அவருடைய உதவியாளரே ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதையும் அவருடைய உதவியாளர் ஒத்துக்கொள்கிறார்.
ஸோ அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்னாங்க இது ஏழைகளுக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ண முடியாது, எங்கே ஃபண்ட்ஸ் இல்லாமல் காலேஜ் நடத்த முடியாது. சரி, ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்னாங்க இது ஏழைகளுக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ண முடியாது. உண்மையிலேயே கடவுள் தான் டிஜிஎஸ் இடத்துல பேசியிருப்பார் என்று சொன்னால், ஏழைகளுக்காக கல்வி கட்ட வேண்டும் என்று பேசியிருப்பார் என்றால் அது எப்படி நிறைவேறாமல் போகும்? இன்றைக்கு வரைக்கும் ஏழைகள் அதில் பயின்றிருப்பார்கள் அல்லவா? இன்றைக்கு வரைக்கும் ஏழைகளுக்கு மட்டுமே உரியதாக அந்த ஒரு கல்லூரி காணப்பட்டிருக்கும் அல்லவா? இப்படி நடந்ததா என்றால் இல்லை. சரி, டிஜிஎஸ் பிரபலமாக அறியப்பட்ட என்பதாக இவர் தன்னுடைய சாட்சியை வித்தியாசமாக பேச ஆரம்பித்தார். எப்படி என்றால், உண்மையை மறைத்து, அதாவது டாக்டர் புஷ்பராஜ் என்கிறவரோடு இணைந்து தான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அவரை போல நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதற்காகத்தான் அவரோடு கூட இணைந்து பயணித்தேன் என்கின்ற உண்மையை மறைத்து 1967ஆம் ஆண்டு கடவுள் என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார். நான் கடவுளை நேரடியாக பார்த்தேன். அப்பொழுது நான் கடவுளோடு கூட அக்ரிமெண்ட் போட்டேன். என்ன அக்ரிமெண்டாம்? கடவுளை, நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். நான் யாருக்கு என்னென்ன செய்ய சொல்றேனோ நீங்க அதெல்லாம் செய்யணும். இப்படி நீங்க நான் என் பேச்சுக்கு நீங்க உட்படுவதா இருந்தால் நான் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் இவரிடத்துல ஒரு அக்ரிமெண்ட் எழுதி, ஆமாப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா என்று சொல்லி கடவுள் கையெழுத்து போட்டு கொடுத்தார். 1967 ஆண்டு அருமை ரட்சகர் என்னை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது விண்ணுலகம் அழைத்து சென்றார். சுமார் 1 மணி நேரம் பல காரியங்களை குறித்து என்னோடு பேசினார். நானும் அவரோடு தர்க்கம் செய்தேன். இறுதியில் அவர், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய் என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், நான் செய்கிறேன், ஆனால் நான் எங்கே போனாலும் நீ கூட வரணும். நான் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு நிற்கும் பொழுது என் பக்கத்தில் நிற்கணும். நான் ஜெபம் பண்ணும்பொழுது என்ன செய்ய சொல்லணும் அதை செய்யணும். நான் ஜெபம் பண்ணும்பொழுது என்ன செய்ய சொல்லணும் அதை செய்யணும். இந்த 3 நீ செய்கிறதுனால் நான் சரின்னு சொல்கிறேன். 4வது, நான் ஊழியத்துக்கு போயிட்டனால என் மனைவிய பிள்ளைகளோ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. இந்த 4 காரியங்களையும் நீ சரி என்று சொன்னால் வாரேன் என்று சொன்னேன். ஒரு அழகிய ஒரு பொன்னிற பார்ச்மெண்ட் சொல்வார்கள், அதை எடுத்தார். அழகாக அதில் எழுதினார், ஐ ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ராமிஸ் மை சன் டிஜிஎஸ் தினகரன் these 4 things. In return, he promises me that he will come and preach my gospel. ஒரு கையெழுத்து ஒன்று போட்டார், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டார். இந்த புறா இறக வச்சு எழுதுவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் புறாவை இறக எடுத்த நுனியை சீவிட்டு பெண் மாதிரி இருக்கும், அது இங்கில் தொட்டு எழுதுவாங்க. அதுதான் I was in heaven that time. In heaven I am seeing all these. 20th July 1967 அழகாக எழுதினார். எழுதி ஐ அக்ரின்னு சொல்லி நீயும் கையெழுத்து போடுன்னு அது அதே பேனாவை நீட்டினார். அது அழகாக கையெழுத்து போட்டேன். இன்னும் வச்சிருக்காரு அது. அன்புக்குரியவர்களே, இப்படி துணிகரமாக பொய்களை பேச ஆரம்பித்தார். நான் இப்படித்தான் ஊழியத்துக்கு வந்தேன் என்று சொல்லி பொய் கட்டுக்கதைகளை பேச ஆரம்பித்தார். இன்னும் அநேக காரியங்களை பொய்களை பேச ஆரம்பித்தார். அடிக்கடி கடவுள் இங்கே பூமிக்கு வருவதாகவும் இவர் அடிக்கடி பரலோகத்துக்கு போவதாகவும் பல கதைகள் உண்டு. இப்போ டிஜிஎஸ்க்கு அதிகமாக பணம் வருகிறது. காரணம் என்ன? இளம் பங்காளர் திட்டம், ஜபகோபுர திட்டம் என்று சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள் ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுது ஏகப்பட்ட வருமானம் வருகிறது டிஜிஎஸ்க்கு. இதன் பிறகுதான் அவர் பேங்க் வேலையை விட்டார். 28 வருடம் வேலை செய்த பின்பு தான் டிஜிஎஸ் ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறார். வங்கியில் நான் வேலை செய்ததினால் சுமார் 28 ஆண்டுகள் வேலை செய்து வந்ததினால் எனக்கு ஓய்வூதியமும் அவர் கொடுத்து காப்பாற்றி வருகிறார்கள். டிஜிஎஸ் பக்கா பிளானோடு 28 வருஷம் பேங்கில் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி வந்தார். 1980க்கு பிறகு டிஜிஎஸ் அமெரிக்கா போனார்ல, போயிட்டு வந்து இங்கே பொய்களை சொல்ல ஆரம்பித்தார்லவா. அதன் பிறகு இந்த புஷ்பராஜ் ஜாமக்காரன் என்கின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து இந்த டிஜிஎஸ் உடைய தில்லுமுல்லுகளை எல்லாம் எழுத ஆரம்பித்தார். டிஜிஎஸ் சொல்வது கண்டிப்பாக பொய் என்று சொல்லி தன்னுடைய பத்திரிகையிலே இந்த டாக்டர் புஷ்பராஜ் என்கிறவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் ஜாமக்காரன் என்கின்ற பத்திரிகை. இந்த ஜாமக்காரன் எழுதும்போது டிஜிஎஸ்க்கு கோபம் வருகிறது. மேடையில் நின்று சாபம் எடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை திட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன், உன்னுடைய பிள்ளைகள் ஊனமாவார்கள் என்று சொல்லி பகிரங்கமாக சாபம் விட்டார். மற்ற ஊழியர்களை திட்டுவதற்காய் எந்த ஒரு மனிதன் எழும்பி நிற்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நின்று இன்று நான் பேசட்டும். அவர் அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைப்பார். அவனுடைய குழந்தைகள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளாய் பிறக்கும், அங்கவீனமுள்ள குழந்தைகளாய் பிறக்கின்றன. இவர் டிஜிஎஸ், அவருடைய மனைவி, அவருடைய மகள், அதாவது பால்தி நகருடைய தங்கச்சி என்கிறவர்கள் காரிலே பயணிக்கிறார்கள், ஏர்போர்ட்டுக்கு செல்லுகிறார்கள்.
அந்த வேளையிலே ஒரு விபத்து நடக்கிறது. விபத்திலே இந்த டிஜிஎஸ் உடைய மகள் பரிதாபமாக இறந்து விடுகிறார். டிஜிஎஸை தாக்கி பேசுகிறவர்களுக்கு சாபம் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த சாபம் பலிக்கவில்லை. டிஜிஎஸ்க்கு அந்த சாபம் தான் பலித்தது என்று நான் சொல்லவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்தது. அது எதனால் நமக்கு தெரியாது. அதன் பின்பாகிலும் டிஜிஎஸ் என்ன செய்ய வேண்டும்? மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் சாவு வரலாம். இன்றைக்கு என்னுடைய மகள் போய்விட்டால் நாளைக்கு நான் கூட மறிக்கலாம். நான் மக்களை ஏமாற்றி, கடவுள் பெயரில் ஏமாற்றி சம்பாதிக்கிற இந்த பணம் என்னை காப்பாற்றுமா? இல்லை. நான் இப்பொழுதாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி டிஜிஎஸ் சிந்தித்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் இல்லை. உணர்வடையாமல் தொடர்ந்து கோடிகளிலே புரண்டு கொண்டிருந்தார். 1986 நவம்பரில் இந்த கல்லூரி திறக்கப்படுகிறது. இந்த கல்லூரியிலே ஹாஸ்டல் கட்ட வேண்டும், கல்லூரி விடுதி கட்ட வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஸ்கீமை கொண்டு வருகிறார்கள். அது என்ன? தங்கச்சாவி திட்டம், கிருபாசன பெட்டி திட்டம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு தங்கச்சாவி, இந்த தங்கச்சாவியை யார் யார் உங்கள் வீடுகளில் மாட்டி வைத்திருப்பீர்களோ உங்களுடைய வியாபாரத்திலே செழுமை லட்ச லட்சமாக கோடிக்கணக்கிலே கிடைக்கும் என்று சொல்லி இந்த தினகரன் கூறுகிறார். இந்த ஒரு சாவியினுடைய லட்சம் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். அநேக வியாபாரிகள், தொழிலதிபர்கள் இந்த சாவியை ₹1,00,000 கொடுத்து வாங்கி அவர்களுடைய அந்த கடை ஸ்தாபனங்களிலே கொள்ளலாம் மாட்டி இருக்கிறார்கள். அதன் பின்பதாக டிஜிஎஸ்ஆல் எழுந்து நடக்க முடியாத சூழல் எல்லாம் ஏற்பட்டது. முட்டி வலி, கலிவலி எல்லாம் ஏற்பட்டது. ஆனால் அதற்கும் ஒரு காரணத்தை அவர் சொன்னார். என்ன தெரியுமா? நான் மக்களுக்காக 24 மணி நேரம் ஜெபித்து ஜெபித்து என்னுடைய முட்டுகள் தேய்ந்து போனது என்கிறதாக கதை விட்டார். தெரியுமா? டிஜிஎஸ் நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பின்பதாக அதையும் எப்படி நான் உங்களுக்காக ஜெபித்ததினால்தான் முட்டி தேயத்தையே நான் ஜெபித்தேன், அதனால்தான் என்னுடைய இப்பொழுது என்னால் நடக்க முடியவில்லை, முட்டி தேய்ந்து போனது என்பதாக கதை விட்டார். உண்மையிலேயே டிஜிஎஸ் நான் மனதுருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களா? உண்மையிலே டிஜிஎஸ்க்கு மனதுருக்கம் உண்டா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பசியாக இருக்கும் போது நீங்கள் நன்றாக பசியாயிருங்கள், குளிர்காய்ந்து இளைப்பாரி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் அவனிடத்தில் அன்பு இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அதே போல தான் நான் உங்களுக்காக மனதிருக்கிறேன், நான் உங்களுக்காக கண்ணீர் அடிக்கிறேன் என்று சொல்வது, அப்படி நடித்து காண்பிப்பதா இல்லை. உண்மையிலேயே மக்களிடத்திலே மனதிருக்கம் இருந்தால் தன் கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்ததை அந்த மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். நான் வறுமை நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் இருக்கிற திரளான செல்வங்கள் ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனதுருக்கமே தவிர நான் மேடையிலே வந்து நான் மனதுருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த மனதுருக்கத்தை எனக்கு தந்தார், அதனால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான இயேசு கிறிஸ்து உண்மையில் உங்களை பார்த்தால் எப்படி மனதுருக்குவாரோ இதே போல நானும் மனதுருக்குவேன் என்று சொல்லி கதை விட கூடாது. ஒரு மனதுருக்கத்தை எனக்கு கொடுப்பார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி மக்களுக்காக புலம்பி அழுதாரோ அதே போல மேடைக்கு வரும் முன்பதாக அவர் என்னை தம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது தம்முடைய மனதுருக்கத்தினாலும் நிரப்புவார். உண்மையிலே மனதுருக்கினால் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். ஆனால் டிஜிஎஸ் 10 பைசா மக்களுக்காக செலவு செய்திருப்பாரா? இல்லை. மாறாக மக்களுடைய இரத்தத்தை சுரண்டி கோடிக்கணக்கிலே உழன்றார். இன்றைக்கும் அவர்களுடைய குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்பாக இந்த காருண்யா என்கின்ற இந்த கல்லூரியை, பொறியியல் கல்லூரியை ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் விரும்பினார்கள். யூனிவர்சிட்டியாக மாற்றுவதில் ஒரு சின்ன சிக்கல். காரணம் அப்பொழுது பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில், அரசாங்க ஒப்புதல் கிடைக்கவில்லை. அப்போ இந்த பிஜேபி மினிஸ்டர் கையெழுத்து போட்டால் எல்லாம் சரியாகும். அவரிடத்தில் இரக்கம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்த இந்த தினகரன், பால் தினகரன் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், காஞ்சி சங்கராச்சாரியரை போய் சந்தித்தார்கள். எங்களுக்காக ரெக்கமெண்ட் செய்யுங்கள் ஐயா, இந்த பிஜேபி அரசாங்கத்திடத்திலே எங்களுக்காக ரெக்கமெண்ட் செய்யுங்கள் என்று சொல்லி சங்கராச்சாரிய மனதை குளிர்விப்பதற்காக சங்கராச்சாரியருக்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அன்றைக்கு எஸ்வி சேகரம் அவர்களோடு கூட இருந்தார். அன்புக்குரியவர்களை, அதாவது கடவுளை அறியாத ஒரு மத குரு அவரிடத்தில் போய் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது ஒரு தவறான நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் உண்மையான சுவிசேஷம். ஆனால் இவர்கள் வியாபாரிகள் என்கிறதுனால்
நீங்கள் பூஜை பண்ணுங்க ஐயா, நான் உங்களுக்கு பூஜை பொருளை வாங்கி வச்சிருக்கிறேன் பாருங்கள், வெள்ளி பூஜை பொருட்கள் உங்களுக்காக கிஃப்டாக தர்றேன், நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த கல்லூரியை யூனிவர்சிட்டியை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயா, மினிஸ்டர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயா என்று சொல்லி போய் காலில் விழுந்தார்கள் காஞ்சி சங்கராச்சாரியர்கள். இது அன்றைக்கு இருந்த பிரபலமான எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்தது. அதன் பிறகு 2008 டிஜிஎஸ் மரிக்கிறார். டிஜிஎஸோடு இத்தனை காலம் பழகின அவருடைய மகன் பால் தினகரன், அவருக்கு டிஜிஎஸ்ஐ போன்ற வியாபார புத்தி இருக்கும் அல்லவா, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்லி பழமொழி செல்வார்கள். அதே போலத்தான் தினகரன் 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்பது போல தினகரன் செத்து கிடந்த தினகரனை வைத்து டிஜிஎஸ் அங்கேயே வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டான். என்ன, அங்கே அழுது விட்டான் இந்த பால் தினகரன். ஐயா, என்னோட அப்பனை அடக்கம் செய்ய காசு இல்லையா, பிச்சை போடுங்கய்யா என்று சொல்லி டிஜிஎஸ் செத்து கிடந்த டிஜிஎஸ்டைய பிணத்தை வைத்து அழுதான். அங்கிள் தினகரன் அவருடைய மரணத்தில் வந்து நந்தனம் OMCAல தான் அவரை அடக்கம் பண்ணதுக்காக அந்த பாடி வச்சிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணதுக்கு எங்ககிட்ட காசு கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட ஜீசஸ் கால்ஸில் காசு இல்லையா? கோடி கோடி கணக்கில் சம்பாதித்து வைத்திருந்தும் இந்த டிஜிஎஸ்ஐ படுக்க கிடத்தி விட்டு டிஜிஎஸ்ஐ நான் என்னுடைய அப்பனை அடக்கம் செய்வதற்கு எங்கே போவேன், என்னிடத்துல பணம் இல்லை என்று சொல்லி ஒப்பாரி வைத்தான். தெரியுமா அப்பனுடைய புத்தி? அது இன்றைக்கும் தொடர்கிறது. பால் தினகரனுடைய மனைவி சமீபத்தில் ஒப்பாரி வைத்தார்கள், எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 0 பேலன்ஸ் என்று சொல்லி. டிஜிஎஸ்டைய திருமண வாழ்க்கையிலே டிஜிஎஸ்டைய எல்லா போலித்தனங்களையும் சகித்து கொண்டு அந்த போலித்தனத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனைவி கிடைத்திருக்கிறார். எப்படி அனனியாவுக்கு எப்படி ஒரு சப்பீரால் கிடைத்தாலோ அதே போல டிஜிஎஸ்க்கு ஒரு ஸ்டெல்லா கிடைத்திருக்கிறார். இவர்களுக்கு குழந்தை குறை பிரசவம் என்று சொல்லி அது கிடைக்காமல் போய்விட்டது. அடுத்த ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டது. அதன் பிறகு பிறந்தவர் தான் பால் தினகரன். அதன் பிறகு பிறந்தவர் தான் ஏஞ்சல் என்கிற பெண். இறந்து போனார்கள். பால் தினகரனுக்கு முன்பாக ஒரு குழந்தை இறந்தது அல்லவா, அந்த குழந்தையை வைத்து இந்த டிஜிஎஸ் ஒரு கட்டுக்கதை அளந்து விட்டான். என்னுடைய பிள்ளை இறந்தது அல்லவா, அந்த பிள்ளையை நான் மறுபடியும் பார்த்தேன், அவன் இப்பொழுது தேவதூதனாக இருக்கிறான் தெரியுமா என்று சொல்லி ஒரு கட்டுக்கதை. அடப்பாவி. To see an angel of God. This angel of God said, Daddy, I was shocked. What is this? First time an angel of God calling me as Daddy. I looked at him. He said, Dad, you know me. Again I was perplexed. Then he said, I am your first son who died in April 1961. On the 1st April 1961, my first son was born and he died. 1st April 61, and this was happening almost 20 years later. And he said, Dad, you know me. I looked at his face. Then I recognized, this is my son, whom I lost 20 years ago. And he said that I died and the holy angels educated me in heaven. And God said, you be my angel. மனுஷன் எப்படிரா தேவதூதனாவான்? செத்து போன குழந்தை இந்த பரலோகத்துல போய் பள்ளிக்கூடத்துல காலேஜில் எல்லாம் படிச்சு தேவதூதனா மாறிட்டான. என்னடா இது? இப்படி ஏகப்பட்ட கதைகள், ஒன்றா ரெண்டா சொல்ல முடியாத அளவிற்கு கட்டுக்கதைகள். நான் குளித்துக் கொண்டிருக்கும் போது வந்தான், அங்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவருக்கு கையை காமிச்சார், அங்க ஓட்டை இருந்தது, இங்க கையை காமிச்சார், இங்க ஓட்டை இருந்தது, முதுகு காமிச்சார், அங்க இருந்தது. நான் பார்த்தேன் தெரியுமா? நான் அடுத்து எத்தனை முறை பரலோகம் போயிருக்கேன். நான் பவுலை பார்த்திருக்கேன், பேதுருவை பார்த்திருக்கேன், எல்லாரோடையும் பேசியிருக்கேன். தேவதூதன் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவான். இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் இவரை கேட்கிற ஜனங்கள் படித்த முட்டாள்கள், அதாவது புத்தக அறிவுடையவர்கள் தான், பெரிய பெரிய பணக்காரர்கள் தான். ஆனால் கடவுளை குறித்த அறிவில்லை. கடவுள் நமக்கு எழுதி தந்த அவருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை தியானிக்கவில்லை. ஆகவே இடரும்படிக்கு இவர்களை பற்றி விழுந்து போனார்கள். அன்புக்குரியவர்களை, டிஜிஎஸ் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்வாக அவருடைய வரலாற்றை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? சிலருடைய வரலாறு இப்படி வாழ வேண்டும் என்கிறதுக்காக சொல்லப்படும்.
நான் இன்றைக்கு டிஜேஎஸ்ஐ குறித்து சொன்ன வரலாறு இவரை போல வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, இப்படிப்பட்ட நபர்களை பின்பற்றி போகக்கூடாது என்பதற்காக. ஆனால் இவரை போல வாழவும் ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். டிஜேஎஸ்ஐ பின்பற்றி அதை போன்ற ஒத்த காரியங்களை செய்கிற எத்தனை விதமான ஊழியக்காரர்கள் என்கிற பேரில் இருக்கிறார்கள். மோகன் சிலாசரஸ் டிஜேஎஸ்ஐ ஃபாலோ பண்ணி அப்படியே போய் கொண்டிருக்கிறார். இன்னும் அதே அநேகம் பேர், டென்சிங் டேனியல், கார் ஸ்டீவன், அநேகர் இந்த டிஜேஎஸ்ஐ பின்பற்றி அதே மாடலை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜபகோபுரம், ஜபமலை, இதே போன்ற திட்டங்கள் எல்லாம் டிஜேஎஸ் தான். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்.